பாஜக சொன்ன அந்த 15 லட்சம் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் அப்படின்னு சொன்னதுக்கும் காங்கிரஸ் சொல்லக்கூடிய அந்த 16 லட்சம் கோடி ரூபாய் பகிர்ந்து கொடுக்கப்படும் அப்படின்னு ராகுல் காந்தி சொன்னதுக்கும் என்ன வேறுபாடு? சிம்பிள். நாங்கள் ஆல்ரெடி கர்நாடகாவில் 1000 ரூபா கொடுத்துட்ருக்குறோம். அரிசி எங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கல, அதுக்கு மேலே பணம் கொடுக்குறோம். தெலுங்கானா நாங்கள் ஜெயித்தோம், பணம் கொடுத்துட்ருக்குறோம். எங்கள் கூட்டணி கட்சி திமுக ஜெயிச்சிருக்கு, நாங்கள் பணம் கொடுத்துட்ருக்குறோம். ஆல்ரெடி தெலுங்கானாலேயும் தமிழ்நாட்டிலையும் கர்நாடகாலையும் லேடிஸ்ட்டை நாங்கள் டிக்கெட் வாங்கலை. நாங்கள் ஆட்சி வரத்துக்கு முன்னாடியே நாங்கள் சொன்னதை பண்ணிட்டோம். இப்போ 10 வருஷமாக இருக்கிறவங்க உங்கள் பணத்தை உங்களை மாதிரி ஆட்கள் நெறியாளர்கள் கூட நீங்களும் மிடில் கிளாஸ் தான். உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை வாங்கி பெரும் முதலாளிகள் கொடுத்துருக்காங்க. 14 லட்சம் கோடி ரைட் ஆஃப் பண்ணது பப்ளிக் செக்டர் பேங்க்கு. அதுக்கு திரும்பி லாஸுக்கு பணம் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுத்துருக்கு. கவர்மெண்ட்டுக்கு எங்கே பணம் வரும்? நெறியாளர் மாதிரி இருக்கிறவங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுத்து கொடுத்துருக்காங்க. எப்படி பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எடுத்து கொடுத்துருக்குறாங்க? 5 வருஷத்தில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் மற்ற பப்ளிக் செக்டர் பேங்க்ஸும் மினிமம் பேலன்ஸ் சார்ஜஸ்ன்னு 500 ரூபா பிடுங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏடிஎம்மை 5 வாட்டிக்கு மேலே யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு ஃபீஸ், எஸ்எம்எஸ் சார்ஜ் அப்படின்னு ஒரு ஃபீஸ். இது மாதிரி 35,000 கோடியை உங்கள்கிட்டேருந்து வசூல் பண்ணி பணக்கார முதலாளி கொடுத்துருக்காங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் நிறுத்துவோம்னு தெளிவாக சொல்லியிருக்கிறோம். இது ஆல்ரெடி பண்ணி காட்டியிருக்கிறோம். 3 மாநில எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன். தமிழ்நாட்டில் இப்போ காட்டிட்டேன், கர்நாடகாவில் காட்டிட்டேன், தெலுங்கானாவில் காட்டிட்டேன். நீங்கள் உங்கள் மோடி சப்போர்ட் பண்ணுற சேனல் நீங்கள் ஒரு இல்லை, யாருக்கும் யாரையும் சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கான கேள்வி எல்லாத்தையும் கேட்குறோம், நான் ஏற்றுக்கிறேன். இப்போ இருங்க, இல்லை சார் நெறியாளர் சார், நீங்கள் அப்போ என்ன கேட்டிருக்கணும்? மோடி இருங்க சார், நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. மோடி உண்மைக்கு புறம்பாக பேசினார், நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லலை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மோடி பேசினதை வச்சு இது மாதிரி பண்ணுவீங்களான்னு கேட்குறீங்க. எங்கள் மேனிஃபெஸ்டோவை நீங்கள் ஒரு நெறியாளராக ஃபுல்லாக படிச்சு சார், ஒரு பிரதமர் ஒரு இல்ல உங்களுடைய மேனிஃபெஸ்டோல இருக்குன்னு நான் சொல்ல கிடையாது. உங்களுடைய மேனிஃபெஸ்டோல இருக்குன்னு நான் சொல்ல கிடையாது. பிரதமர் பேசின குறிப்பிட்ட இல்ல, இது நம்ம கடந்த பிரதமர் நடந்துக்கலையே. அது உங்களுடைய விமர்சனம். அது நான் எப்படி விமர்சிக்க முடியும்? அது உங்களுடைய விமர்சனத்தை உங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு தரேன். பேசினது தவறு, அது விமர்சனம் இல்ல சார். சார், எதிர்க்கட்சியா உங்களுடைய கருத்துக்களை நீங்க பேசலாம். நான் தவறு ரைட்னு எப்படி சொல்ல முடியும்? அது என்னுடைய வேலை கிடையாது. தவறு ரைட்னு சொல்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு சார், எனக்கு கிடையாது. சரி, நம்ம அடுத்த கேள்விக்கு போலாம் சார். இல்ல, அடுத்த கேள்விக்கு நம்ம சார் இருங்க சார், கொஞ்சம் இருங்க சார். இல்ல சார், நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. பதில்ல நான் பதில் சொல்றேன், கொடுங்க. நீங்க படித்தவர். அவர் இருங்க சார், அவர் ஒன்று சொல்றார். உண்மையா இது விமர்சனமே கிடையாது. நாங்கள் சொல்லாததை ஒன்றா சொன்னோன்னு சொல்றாரு. எங்கள் தலைவர் எங்கேயாவது சொல்லியிருந்தாருன்னா எடுத்து காட்டணும். இன்ஃபேக்ட் இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸை பற்றி ஜெயந்த் சின்ஹான்னு அவங்களோட மினிஸ்டரே பேசியிருக்கிறாரு. 2016 பேசியிருக்கார், 2017 பேசியிருக்கார். அமித் மால்வியான்னு அவங்களோட ஐடி ஹெட் என்ன பண்ணியிருக்காங்க? அதை எடுத்து போட்டு எல்லாரும் இதை வெல்கம் பண்ணணும்னு. இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ்ன்னு மக்களோட பணத்தை எடுக்கணும்னு பார்த்தது பிஜேபி. ஜெயந்த் சின்ஹா ஒரு அமைச்சராக இருந்தவர், ஒரு முன்னாள் பிஜேபி ஃபைனான்ஸ் மினிஸ்டரோட பையன். அவரே சொல்லியிருக்கிறார். அதை பற்றி நீங்கள் கேட்டீங்களா? கேட்கல. ஏன்? இதிலே தெரியுது. ஜெயந்த் சின்ஹா சொல்லியிருக்காரே சார், நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? கேட்கல. மோடி ஏதோ நாங்கள் இல்லாததை காங்கிரஸ் பண்ணுன்னு சொன்னதை மட்டும் கேட்குறீங்களே தவிர, ஜெயந்த் சின்ஹாவோட வீடியோ நேற்றுலேருந்து எல்லா இடத்துலையும் போயிட்டுருக்கு. அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் ஏன் பேசலை?